அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது இறைவனுடைய அமைதி உண்டாகட்டும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடந்த 3 எபிசோடோடைய ஒரு கன்க்ளூஷன் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா 3 எபிசோடுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டு ஃபேஸ் கெஸ்டர், அதாவது கை உங்களுடைய முகத்தில் எங்கே பட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கான பேசிக்கான அர்த்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ ஹேண்ட் டு ஃபேஸ் கெஸ்டர் போனாலே இது ஒரு நெகட்டிவ். ஓகே, நான் நெகட்டிவ் அப்படிங்கிறது எதை சொல்ல வரேன்னா, ஒன்று வெட்ட வெளியாக போய் பேசுகிற மாதிரி இருக்கலாம். அதாவது பேசும்போது இப்படி மறைக்கிறது, இப்படி ரப் பண்ணுறது, இப்படி காதை பிடிக்கிறது, இல்லை இப்படி பண்ணுறது, இல்லை கண்ணை இப்படி பண்ணுறது. ஓகேவா, இது வெட்ட வெளியாக போய் சொல்கிற மாதிரி இருக்கலாம். இப்படி இல்லை இப்படி சொல்லிடுறது. ஓகே, ரெண்டாவது வெட்ட வெளியாக உங்களை டவுட் பண்ணுறதா இருக்கலாம். அதாவது நீங்கள் கவனிக்கும் போது இதே மாதிரி பண்ணுறது, இல்லை கவனிக்கும் போது இப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கும் போது பண்ணால் அவங்க டவுட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இதுவும் நெகட்டிவ்ங்கிறத நான் சொல்ல வரேன். மூணாவது, எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை, அதாவது ஒரு அன்சர்டினிட்டி, அதாவது இது சரியா தவறா அப்படின்னு இது பண்ணலாமா வேணாமா அப்படி இருந்தாலும் இது வரும். ஓகே, நாலாவது உங்களுக்கு எடை போடுறதுன்னா அதாவது நீங்கள் பேசும்போது அதாவது இன்ட்ரெஸ்டாக கவனிக்கிறாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த சீக்கில் வச்சு உங்களை எடை போடுறது. ஸோ இதுதான் ஹேண்ட் டு ஃபேஸ் கெஸ்டருடைய மொத்தத்தோட வெளிப்பாடு. இப்போ இதுல உங்களோட திறமை எதுல இருக்கணும்னா, எந்த நெகட்டிவ் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். அதான் டவுட்ல பேசுறேன்னா அது பை பிராக்டிஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இன்னொன்று நான் மறுபடியும் உங்களுக்கு இதில் வார்னிங் கொடுத்துட்றேன். அதாவது எந்த ஒரு இது பார்க்கும்போது அதோடைய ப்ரீவியஸோடைய பாடி லாங்குவேஜ் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்வையாக உங்களுக்கு அமையும். அது கரெக்டாக கணிச்சிடலாம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது அவன் ப்ரீவியஸாக நெகட்டிவ், அதாவது இந்த கை கட்டுற ஃபோல்டிங், அது இன்னொரு டிஃபென்சிவ் நெகட்டிவ் லாங்குவேஜ் இருக்குல்ல, அது முன்னாடி எபிசோட்ல பார்த்தோம்ல. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு அந்த ஹேண்ட் டு ஃபேஸ் கெஸ்டர்லையும் நெகட்டிவ் பண்ணான்னா ஓகே, நெகட்டிவ் தான் வரான்னு அர்த்தம். பாசிட்டிவாக ஒருத்தன் கொடுத்துட்டு அங்கே மட்டும் நெகட்டிவ் பண்ணான்னா கொஞ்சம் டவுட் பண்ணணும். நீங்கள் இது அது கரெக்டானது தான், இல்லை அது தெரியாமல் பண்ணிட்டானா அதுக்கு பின்னாடி வரதுலையும் நீங்கள் பார்த்து நீங்கள் இது பண்ணணும். ஸோ கோர்வையாக சேர்க்கணும். சரி, ஸோ இதோட நம்ம ஒரு பெரிய சகாப்தம் முடிந்து விட்டது. அதுக்கடுத்து ஒரு புது எபிசோடில் உங்களை பார்ப்போம். அது வரைக்கும் பை 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 பை.